சத்யேந்திரா பேசிட்டு தக் லைஃப் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி பார்த்து எப்போ ஒரு படம் 4 வாட்டி 3 வாட்டி பார்க்கறது பழக்கம். படம் ஆக்சுவலி ஒரு ஃபிலிம் எடுக்கிற எக்ஸசைஸ் மாதிரி இருக்கு, ஒரு ஃபிலிம் மேக்கிங் எக்ஸசைஸ் மாதிரி இருக்க தவிர இந்த படத்துல ஒரு நல்ல உணர்ச்சிகள், ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. கமல் சார் கிரேட் ஆக்டரு, கிரேட்டஸ்ட் ஆக்டரு. பட் அவர் இதில் நல்லா ஆக்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் கொஞ்சம் இடத்துல ஓவர் ஆக்டிங் இருக்கு, கொஞ்சம் இடத்துல தேவையில்லாத இடத்துல எல்லாம் நடிக்கிறாங்க. அது பெரிய ரோல் தான், பட் அது அவ்வளோ அப்பீல் ஆகாது. சிம்பு ரோல் எல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை, சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அவர் கார் சேசிங்ல வர்றாரு, ஓடி வர்றாரு, ஃபைட் பண்ணுறாரு தவிர அவருக்கு ரொம்ப டீப்பான சீன்ஸோ ஏதோ கமல் காம்படிஷனோ அப்படி ஒன்றும் கிடையாது. கமல் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அப்போ இந்த மணிரத்னம் நிறைய இடத்துல இது சீன்ஸ் டிவைட் பண்ண தெரியல. ஒரு 2-3 இடம் சொல்றேன். வையாபுரி கார்ல உட்காந்து கமலோட பேசிட்டு இருப்பாங்க. கமலோட பேசிட்டு இருந்தா ரெண்டு நிமிஷம் அவர் கதையை சொல்றாரு. ஐ மீன் படத்துல நடந்த கதை, கேரக்டர்ஸ் எல்லாம். அது அப்படி சொல்லக்கூடாது, அது இதெல்லாம் விஷுவலா சொல்லணும். அந்த 2 நிமிஷம் அவர் என்ன சொல்றாரோ அது விஷுவல்ல ஷூட் பண்ணிட்டு சொல்லணும். அப்புறம் கமலஹாசன் போய் கமலஹாசன் நாசர் செம்பு எல்லாம் சேர்த்து தள்ளிடுறாரு, நேபாளில் கீழே தள்ளிடுறாரு. அவர் போய் ஒரு பெரிய ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு, அதில் விழுந்து எழுந்திரிச்சு வர்றாரு. அதுக்கப்புறம் திடீர்னு இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறாரு 2 years லேட்டர். அதுக்குள்ள கமல் ஒரு சின்ன கதையை சொல்றாரு. நான் அங்கே இருக்கும்போது என்ன அந்த நேபாளில் இருக்கிற தர்மகுருகள் எல்லாம் என்னை காப்பாற்றிட்டு எனக்கு தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. நான் அப்படிதான் வந்துட்டேன்றாரு. பட் அந்த மாதிரி விஷயங்கள நீங்க காட்டணும். அந்த தர்மகுரு வந்தது அவ்வளோ பெரிய பனிமலை, அதுல அவர் இவரை எப்படி பார்த்தாரு, எப்படி காப்பாத்தினாரு, இவரை ஏன் அங்க 2 வருஷம் இருந்தாரு, ஜீவாவா அவ்வளோ நேசிச்சாங்க, த்ரிஷாவா அவ்வளோ நேசிச்சாங்க, அப்படி இருக்கிற ஆளையே அங்க 2 years இருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல விஷுவல்ல காட்டிருக்கணும். அது சொல்ல மாதிரி வையாபுரி கூட கார்ல ஒரு 2 minutes பேசுறாரு, அது கூட விஷுவல்ல காட்டிருக்கணும். அப்ப கடைசியில த்ரிஷா சின்ன கதை சொல்ற அவள் பத்தி, எப்படி வந்த பாம்பேக்கு பார்க்குன்ட்டு, அதுவும் விஷுவல்ல காட்டிருக்கணும். அந்த மாதிரி விஷயம் எல்லாம் சரியா வரல. அது மணிரத்னம் மாதிரி ஒரு கிரேட் டைரக்டருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரியல. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் யாரோ நல்லா பண்ணாங்கன்னு சொல்ற மாதிரியே இல்லை. நல்ல கேஷுவலா இருக்கு, வர்றாங்க போறாங்க, கொஞ்சம் இடத்துல டிராமா மாதிரி இருக்கு, கொஞ்சம் இடத்துல டிவி சீரியல் மாதிரி இருக்கு, தவிர பெருசா ஒன்றும் கிடையாது. 9 சாங்ஸ் என்றாரு, அதுல ஒரு சாங் நல்லா இருக்கு, பஞ்சவர்ண பூவேன்ட்டு. த்ரிஷாது ஒரு சாங் ரொம்ப நல்லா இருந்தது. நான் யூடியூப்ல அடிக்கடி பார்த்துட்டு இருந்தேன். ஒயிட் சாரி, ஒயிட் ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிள், என்ன வேணும் உனக்கு, ஆனா கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லா, படத்துல பெஸ்ட் சாங். பட் அதை கட் பண்ணிட்டு ஒரே 2 ஷாட் எடுத்துட்டு எங்கெங்க போயிடுறாரு, வேற ஒரு ஆக்ஷன் சீன் என்ன அதுக்கு எதுக்கு போயிடுறாரு. த்ரிஷா அதுல ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி ஜடை போட்டிருப்பான், சின்ன பொண்ணு கான்வென்ட் ஸ்கூல் மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருப்பான். அதுல ஒரு சாங் பண்ணிருக்கா த்ரிஷாக்கு, அது பண்ணல. அப்போ நான் சொன்ன இந்த ஒயிட் சாரி ஒயிட் பிளவுஸ் இருக்கு இல்லையா, அது கூட படத்துல இல்லை, ஒரு ஷாட் கூட கிடையாது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ சின்மயி தி சாங் இருக்கு இல்லையா, கான்ட்ரவர்சி ஆச்சு, யார் நல்ல பாடிருக்காங்கன்ட்டு, அது கூட படத்துல காணும். 8 சாங் இருக்கு, 7 சாங் இருக்கு. அதெல்லாம் ஆக்ஷன் சீன்ல அங்கே இங்கே கார் ஓட்டுற டைம்ல அங்கே இங்கே போட்டிருக்கா தவிர எதுக்காக அதெல்லாம் எடுக்கிறாங்கன்ட்டு தெரியல. பிகினிங்ல கமலஹாசன் ஒரு சின்ன குழந்தைய காப்பாத்துறது இங்க வச்சுட்டு வராங்க. இங்க வச்சுட்டு வந்தா அந்த போலீஸ் கிட்ட பிஸ்டல் இருக்கு. கமல் சார் என்ன சொல்றாரு, இந்த குழந்தை இருக்கிறதுனால அவன் ஷூட் பண்ண மாட்டான்ட்டு. குழந்தை இருக்குது எங்க சுட்டுட வேண்டாம், அது ரொம்ப ஈஸி, குழந்தை இங்கதான் இருக்கு, குழந்தைக்கு 4 வயசு பையன். ஸோ இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு ஷூட் பண்றது. கமல்ல இங்கதான் இருக்கிறான் போலீஸ். அதுக்கு மேல இன்னும் புத்தி யூஸ் பண்ணா இங்க ஷூட் பண்ணிட்டு. அப்ப கமல்ல என்ன இருக்காங்க, நடக்க முடியாது, ஈஸியா பிடிச்சிருக்கலாம். ஸோ இதை நம்மள ஏமாத்துறாரு, நம்புற மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சீன்ஸ் இருக்கு. அப்ப இவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, சிம்பு சின்ன வயசுல அப்பா இறந்து போயிட்டாரு இல்லையா, ஒரு குழி தோடுறாரு. அந்த குழி எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு 3 ஆணையா பதிக்கலாம். ஒரு மனுஷனுக்கு என்னத்துக்கு அவ்வளவு பெரிய குழி? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், சாங்ஸ் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. ஏதோ ஒரு காலேஜ்ல PhD படிச்சு சினிமா பண்ற இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு.
கூட ஒரு பெரிய 3 hours டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்த்த மாதிரி இருக்கு. படம் பார்த்த மாதிரி இருக்கு. படத்துல ஜீவன் இல்லை, ஸ்பிரிட் இல்லை, ஒரு உயிரோட்டம் இல்லை. ஏதான சீன்ல கண் கலங்குற மாதிரியோ சூப்பர் அப்படின்ற அப்படி ஒன்றும் கிடையாது. சிம்புக்கு ஒன்றும் பெருசா வேலை கிடையாது. சும்மா ஒரு சின்ன ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து போறாரு தவிர அவருக்கு நடிக்கிறதுக்கு எங்கேயோ வாய்ப்பு இல்லை. வர்றாரு, ஃபைட் பண்றாரு, ஏதோ ஒரு டைலாக் சொல்றாரு. அப்ப 2 சீன் பீச்சில் இருக்கு. ஒன்னு சிம்பு த்ரிஷா கிட்ட சீஷோர் கடற்கரையில பேசுறாரு. இன்னொன்னு கமல் அபிராமி மேட பைத்தியமா இருப்பா, அவளோட பேசுறாரு. 2 சீன் இது 2 ரொம்ப பவர்ஃபுல்லான சீனு. பவர்ஃபுல்லா எடுக்க தெரியல மணிரத்னம்க்கு. அது ஒரு டிவி சீரியல் மாதிரி இருக்கு அந்த 2 சீனு. ஆனா ரொம்ப முக்கியமான சீன். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல கோட்டை விட்டுருக்காங்க. பட் ஆனால் மணிரத்னம் கிரேட் டைரக்டர். ரோஜா, பாம்பே, பொன்னியின் செல்வன் இன்னும் 1000 வருஷம் யாரும் எடுத்திருக்க முடியாது. ஓன்லி மணிரத்னம் அந்த அளவுக்கு டேலண்டடா டைரக்டர். இதுல என்ன தவறு நடந்தது தெரியல. பட் கமலும் கிரேட் ஆக்டர். ஆளவந்தான் இருக்கட்டும், ஹேராம் இருக்கட்டும், குணா இருக்கட்டும், அதெல்லாம் நடிச்சிருக்காங்க இல்லையா. ஒரு கிரேட் ஆக்டர். பட் இந்த படத்துல அவர் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்றாரு. தேவையில்லாத இடத்துல எல்லாம் நடிக்கிறதுக்கு போறாரு. அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகல. ஸோ வந்து அப்படி என்ஜாய் பண்ற மாதிரி படத்துல ஒன்றும் கிடையாது. படம் சரியா ஓடல. எனக்கு 20 சீட்டு காலி. இன்னைக்கு பார்த்தேன், கமலால பார்த்தேன், 4வது வாட்டி பார்த்தேன். பெரிய ரஷ் எல்லாம் கிடையாது. 11:45 தான் ஃபர்ஸ்ட் ஷோ போட்டாங்க. ஸோ அதனால யாரும் லைக் பண்ணல எனக்கு இது. அது படத்துல அப்படி என்ஜாய் பண்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்கிரீன் பிளேயோ, ஒரு இதோ, ஒரு கேரக்டரைசேஷனோ அந்த மாதிரி. அப்ப த்ரிஷா கதை சொல்றான். பாம்பேக்கு எப்படி வந்தா, பாருக்கு, ப்ராஸ்டியூட், ரெட் லைட் ஸ்ட்ரீட்க்கு, அது விஷுவலா எடுத்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 இடத்துல ஒரு சின்ன கதையெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் விஷுவலா எடுத்திருக்கலாம். டைலாக்ல சொல்லக்கூடாது. ஒரு படத்தை டைலாக்ல சொல்லக்கூடாது. 3 லைன்ல நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு கதை சொல்றீங்க. பட் எல்லாரும் என்ன கேட்கிறாரு, நீ சொல்லதெல்லாம் எடுத்தா 5 hours ஆகும் படம். ஒன்றும் கிடையாது. என் கையில கேமரா கொடுத்து டைரக்டர் உட்கார வச்சோம். அந்த 3 நிமிஷம் என்ன டைலாக் சொல்றாரோ, நான் 2 நிமிஷத்துல அதை விஷுவலா எடுத்து கொடுக்குறேன். டைலாக்ஸ் இருக்காது, ஷார்ட்ஸ். செலவு ஜாஸ்தி ஆகல, அதை பத்தி நான் கவலைப்படல. நான் ஒரு 3 நிமிஷத்துல என்னால ஒரு 50 ஷாட் எடுக்க முடியும். 50 ஷாட்ல நான் ஃபிளாஷ்பேக் கதை சொல்லிடுவேன். டைலாக்ல சொல்லக்கூடாது. இது டிராமா கிடையாது, இது சினிமா. அப்புறம் கமல் தேவையில்லாம பிகினிங்ல வந்த உடனே கேங்ஸ்டர் பத்தி பேசுறாரு. அப்போ எசுகான் ஏதோ சொல்றாரு. எசுகா ஒரு ஜப்பனீஸ் வார்த்தை. கேங்ஸ்டர்ஸ்க்கு ஜப்பனீஸ்ல எசுகான் அது பிகினிங்ல அது வந்து சொல்றாரு. ஏன் சொல்றாங்கன்னு கூட தெரியும். சைனீஸ்ல சொன்னா என்ன, இல்ல சொன்னேன். அது சும்மா எனக்கு ஒரு வார்த்தை தெரியுன்றதுக்காக எசுகான்ட்ட கேங்ஸ்டர். எசுகான் போடுறாரு ஃபர்ஸ்ட். அதுக்கு இவரே எக்ஸ்பிளைன் பண்றாரு. எசுகான்ட்டா ஜப்பனீஸ்ல கேங்ஸ்டர். அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அவங்க மிஸ்டியூஸ் சீன்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கில்லாடியா இருப்பாங்க விமென்னோட எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு படத்துல இவர் இறந்து போகும்போது கூட கண் அடிக்கிறாங்க ஆண்ட்ரியாக்கு. அது ஒரு படம். இதுல கூட போய் அபிராமியா கடிக்க போறாரு. த்ரிஷா இவரு மேல ஏறி கடிக்கிறா. இந்த மாதிரி அந்த மிஸ்யூஸ் கமல் ரெகுலரா பண்ற மிஸ்யூஸ் செக்ஸ் சீன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பட் படம் பேசுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. பட் ஆல் தி பெஸ்ட். படம் நல்லா ஓடட்டும். கடவுள் படத்தை ஆசை.